பேக் லென்த் 13, ஃப்ரண்ட் லென்த் 12, ஷோல்டர் 12, செஸ்ட் வந்து 33, பஸ்ட் வந்து 35, வேஸ்ட் வந்து 27, ஸ்லீவ் லென்த் 11, ஸ்லீவ் ரவுண்ட் 1 9, ஸ்லீவ் ரவுண்ட் 2 10 13, ஆர்ம் ஹோல் 15. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் இல்லை ஏன்னா வந்து க்ளோஸ் நெக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் வித் வந்து 4. முதல்ல வந்து பேக் வரைக்கும். பேக் ரொம்ப ஈஸி. ஸோ பேக் நான் வந்து இங்கே என்ன சரி இப்போ இது விடலை. சரி இது விடுவோம். நான் எழுதுறதுக்குனா ஈஸியாக இருக்கணும். ஹைட் வந்து 13, பேக் ஹைட் வந்து 13. பேக் ஹைட் வந்து 13. ஸோ 10 13. பேக் ஹைட் வந்து 13. ஷோல்டர் வந்து 12. ஸோ ஷோல்டர் வந்து 12 டிவைட் 2 6.25. 6.25 வச்சு மறுபடியும் ஒரு 6.25 வச்சு இது வந்து போட்டு மறுபடியும் இங்கிட்ட ஒரு 6.25 வைக்கணும். 6.25 வைக்கணும். ஓகே, பேக் அவ்வளோதான் முடிச்சு. ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. வணக்கம் மாஸ்டர். ஜஸ்ட் எத்தனை ஆரம்பிச்சோம்? வாங்க வாங்க. இங்கே 6.25னா இங்கேயும் உங்களுக்கு 6.25, 6.25, இதுதான் நம்மளுக்கு 6.25. ஸோ இந்த லைன் என்னன்னா பஸ்ட் அளவு பஸ்ட் 35. 35 டிவைட் 4 பண்ணுமா 8.25. 20 8 32 36 8.25. அதில் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா 9.25. ஓகே, இது 9.25. ஸோ நாங்கள் 9.25 வச்சுக்கிறோம். 9.25 வச்சாச்சு. ஓகே, இங்கே வந்து இடுப்பு வந்து வேஸ்ட் வந்து எவ்வளோ 27 டிவைட் 4 20 24 28 27னா 6.25. 6.25 ப்ளஸ் 1.5. அப்போ 6 7 8 8.25. 8.25. ஸோ இது 8.25. ஓகே கரெக்டாக இருக்கா? இப்போ இது ரெண்டையும் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். இடுப்பு வந்து பாதி. ஸோ டட்ஸுக்கு நம்ம 4 வைக்கிறோம். ஓகே, டட்ஸுக்கு 4 நம்ம பாதி வச்சுக்கலாம், 3.5 வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம் இருக்கும். ஓகே, ஹைட் வந்து 5 வைக்கிறோம். ஓகே, ஹைட் 5 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வைக்கிறேன். இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறோம். இந்த இடம் வந்து 2.5. இது வந்து காலர் நெக்னால இது வந்து இங்கே வந்து 2.5 வைக்கிறேன். இது வந்து 2.5. இங்கேருந்து பாதி 3.25. அந்த 3.25 அங்கே வைக்கும்போது பத்தாது. அப்போ என்ன செய்யணும், நேராக எண்டில் போய் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும், ஆர்ம் ஹோல் எவ்வளவு 15.5. நம்மளுக்கு 15.5 வேணும். ஆர்ம் ஹோல் எவ்வளோ நம்ம இதில் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுங்க. ஓகே, இங்கே மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து 8.25 வருது. எனக்கு வந்து 8.25 வருது ஆர்ம் ஹோல். எனக்கு வர வேண்டியது வந்து எனக்கு 8.25 வருது. ஆனால் எனக்கு வர வேண்டியது 7.25 வரணும். 7
முக்கால் வரணும். ஏன் 7.75னா ஆமுகோல் வந்து 15.5. 15.5 எனக்கு 7.75 வரணும். ஓகே, 7.75 வரணும். அது இங்க வந்து 8.25 வந்துருச்சு. அப்ப எவ்வளவு இருக்கு? கூட இருக்கு. இங்கிட்ட கால் அங்க கால், நமக்கு 1/2 இன்ச்சு கூட இருக்கு. இந்த 1/2 இன்ச் என்ன செய்யுங்க, ஷோல்டர் ட்ராப்பா வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்ச ஷோல்டர் ட்ராப்பா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஷோல்டர் ட்ராப்பா வைக்கணும். கணக்கு பண்ணுங்க. இது வந்து 7.75 இருக்கா அப்படின்னு. நம்மளுக்கு வந்து 7.75 நம்மளுக்கு வேணும். இங்க 7.5 இருக்கு. 7.75 இல்ல, 7.5 இருக்கு. 7.5 வைக்கலாமா? கேன். ஓகே. ஏன்னா நான் இப்ப சொன்னேன், ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்க குறைக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு குறைக்கலாம். அப்ப இந்த இப்ப நம்ம கணக்கு படி இது அது வருது 7.5. அப்ப இந்த 7.5 இங்க எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இது கை, ஓகே, கைக்கு நாங்க தேவைப்படும். கை வைக்கும் போது நாங்க தேவைப்படும். ஓகே, இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா அறவே வைக்க, இந்த கழுத்து பின்னாடி இறக்கும். ஓகே, நீங்க 1/4 இன்ச்சு இறக்கலாம், 1/2 இன்ச்சு இறக்கலாம். உங்களுக்கு இல்லை வேண்டாம் நினைச்சா கூட பரவாயில்ல, உங்க விருப்பம். ஓகே, அது வந்து பெரிய எஃபெக்ட் பண்ணாது உங்க வந்து அந்த இதுக்கு வந்து. ஸோ இது முடிஞ்சிச்சு. பேக் வந்து நான் வைக்கல. பேக் வந்து நான் இறக்கல, அப்படியே வச்சுறேன். பேக் வந்து இல்லை, பேக் நான் இறக்கல, நான் அப்படியே வைக்க போறேன். ஓகே, அது வந்து இறக்குனாலும் ஒண்ணுதான், இறக்கலன்னா ஒண்ணுதான், அவங்க விருப்பம். இறக்கணும்னா இறக்கிக்கலாம். ஓகே, சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு. இது வந்து ஓகே. அதுக்கப்புறம் இங்க சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. இதை நான் வந்து இறக்கல, அதனால நேரா கொண்டு வரேன். ஓகே, ஸோ இங்க வந்து 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து நேராக வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் கழுத்து இறக்கல. உங்க விருப்பம், நீங்க இறக்கணும் இறக்கலாம், இல்லைன்னா வேணாம்னா விட்டுடலாம். கீழே நான் அப்படியே விட்டுறேன். நான் துணியில வெட்டுற மாதிரி நான் வெட்டுறேன், அவ்வளவுதான். ஓகே, நீங்க வந்து பேப்பர்ல வரைஞ்சிட்டு துணியில வெட்டுறதா இருந்துச்சுன்னா நீங்க இந்த சீம் அலவன்ஸ்லாம் அந்த துணியில போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, இது வந்து முடிச்சு விட்டுருங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே, முன்னுக்கு எப்பயுமே கொஞ்சம் இடைவெளி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் வரையதுக்கு முன்னுக்கு நம்ம மேல வந்து மார்ஜின் போடுவோம்ல, இங்க ஒரு மார்ஜின் போடுங்க, அது போடுங்க. ஓகே, மேல ஒரு 5 இன்ச்சு விட்டுக்குங்க. இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சு விட்டுக்குங்க. ஓகே, 5 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்க சென்டர் 5 விடுறேன். ஓகே, துணியெல்லாம் அவ்வளோ விட வேண்டாம், நம்ம வந்து பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, ஷோல்டர் வந்து 12 6.25. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 6.25. ஓகே, மறுபடியும் ஒரு 6.25. இங்கிட்ட ஒரு 6.25 வச்சு நேரா ஒரு கோடு. ஓகே, செஸ்ட் வந்து பஸ்ட் வந்து 39.25. அதே மாதிரி இன்னொரு 9.25 வச்சு நேரம் ஒரு கோடு. ஓகே, பிளவுஸ் நீட்டை வந்து முன்னுக்கு வந்து ஃப்ரண்ட் லென்த் வந்து 12. ஃப்ரண்ட் லென்த் வந்து 12. ஓகே, இது ஃப்ரண்ட். ஓகே,
கழுத்து கழுத்து 2.5. ஷோல்டர் எவ்வளோ இறக்கணும்? பின்னாடி 1/2 இன்ச்சு இறக்கணும். அந்த 1/2 இன்ச்சை மறுபடியும் இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஷோல்டர் வித் வந்து 4, இது வந்து 3.25 தான் வருது. ஓகே, இங்கேருந்து 6ன்னா 3.25. 3.25 வச்சு உள்ளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இதுல ஜாயின். அப்படியே கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி சரியா வரலன்னா இது ஒரு கர்வும் இது ஒரு கர்வும் வச்சுக்கணும். அவ்வளவுதான். 2. ஓகே, நான் கழுத்துக்கு அப்புறம் போறேன். முதல்ல இந்த பக்கம் முடிச்சிடுறேன். இங்க 2 இன்ச்சு, இங்க 2 இன்ச்சு. ஓகே, அப்புறம் ஷோல்டர் டு பஸ்ட் வந்து ஷோல்டர் டு பஸ்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர் டு பஸ்ட் டிவைட் 4. ஓகே, ஷோல்டர் டு பஸ்ட் எவ்வளோனா பஸ்ட் டிவைட் 4. அப்போ பஸ்ட் எவ்வளோ எனக்கு வந்துச்சு? 35, 36, அப்போ 8.25. இதுதான் வந்து எனக்கு பஸ்ட் லைனு. எனக்கு பஸ் இதோட ஹைட் வந்து எனக்கு ஒரு 3 இன்ச்சு தான் போதும். இது 3.25 இருக்கு. அப்போ நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். 3 ஏறக்குறைய அங்கதான் இருக்கு. இது இல்ல, இது வந்து 3. ஸோ அண்டர் பஸ்ட் எவ்வளவு எப்படி இருக்கணும்? அண்டர் பஸ் டிவைட் 3. ஸோ அண்டர் பஸ் டிவைட் 3 வந்து அண்டர் பஸ் எவ்வளவு? 35. 35 35 டிவைட் 3. அப்ப 115. 115. ஓகே, 5. சாரி. அப்ப ஓகே, ஏறக்குறைய வந்து 3, 2, 6. அப்ப 3, 6, 12, 15, 18, 6 வருது. ஓகே, 18. அப்ப 7 வருது. அப்ப 11.7. ஆனா ஏறக்குறைய எவ்வளவு இருக்குன்னா அங்க 12 இருக்கு. ஓகே, அதுவும் அங்க ஓரளவுக்கு கணக்கு வந்துருச்சு. நீங்க ரவுண்ட் ஃபிகர் ஆக்குனா வந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இங்க இந்த இது வந்து 35 பாயிண்ட் வச்சுமா 5, 3.5, 3.5 இப்படி வந்துடும். அடுத்தது 1.5 வச்சு எழுங்க. ஓகே, இத போடுங்க. இங்க இருந்து வெளியே எடுத்து இதை 3.5. கழுத்தோட லென்த் வந்து 7. கழுத்தோட லென்த் வந்து 7 கேட்டாங்க, லோ நெக். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வைங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பாயிண்ட் வச்சு இது இப்படி இங்கேருந்து 1 இன்ச்சு தள்ளி ஒரு இது அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு தள்ளி இங்கே ஒரு பாயிண்ட். அப்போ இங்கே 1/4 இன்ச்சு வச்சு வரீங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வரீங்க. ஓகே, ஓகே, பஸ்டோட அளவு வந்து 35. ஓகே, பஸ்டோட அளவு 35. 35 டிவைட் பை 10. இது நான் ஏற்கனவே 2 நேரத்துக்கு சொன்னா முதல்ல வாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். பஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுனா
பஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா பஸ்ட் டிவைட் பை 10. ஓகே, பஸ்ட் டிவைட் பை 10 பண்ணுங்கன்னா உங்க பஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, பஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா பஸ் டிவைட் பை 10. அப்போ வந்து இங்க 35னா 35 divide by 10 is equal to 3.5. ஓகே, ஸோ இந்த 3.5 தான் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே 3.5 எடுத்து தான் நம்ம 3 மேலே ஏற்றுறோம். ஓகே, இது 3, அப்புறம் இது வந்து 1.5, இதுவும் 1.5. ஓகே, மறுத்து இந்த டச் நம்ம போட்டுரும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இங்கே 2 இன்ச்சு மேலே ஏற்றணும். இந்த பாயிண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைக்குது, 4 3/4 கிடைக்குது. 4 3/4. இந்த கல்குலேஷன் வேணும் நம்மளுக்கு, எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும், இங்கேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம இழுக்கணும். ஆமாவா, ஸோ என்ன செய்யணும், இங்கேருந்து நம்ம 2 இன்ச்சு மேலே ஏற்றனால இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மேலே ஏற்றணும். இதுலேருந்து இது வரைக்கும் 2 இன்ச்சஸ் ஏற்றணும். அங்கேருந்து நேராக ஒரு கோடு போட்டுச்சுங்க. நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு வந்து இந்த 3.5 நம்ம எடுத்தோம்ல 3.5, அந்த 3.5 இங்கே வரணும். இந்த கோடு மேலே வரணும். இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மேலே ஏற்றணும். இதுலேருந்து இது வரைக்கும் 2 இன்ச்சஸ் ஏற்றணும். அங்கேருந்து நேராக ஒரு கோடு போட்டுச்சுங்க. நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு வந்து இந்த 3.5 நம்ம எடுத்தோம்ல 3.5, அந்த 3.5 இங்கே வரணும். இந்த கோடு மேலே வரணும். இங்கே வச்சு 3.5 வரைக்கும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்க. இந்த மார்க் இந்த 3.5 வரணும். இது 3.5. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3.5, இங்கேருந்து இங்கே 3.5, இதுவும் 3.5. இந்த சைட் எல்லாம் 3.5 இருக்கணும். இல்லைன்னா பேலன்ஸாக வராது. சரியா, இது வந்து முக்கியமான கணக்கு. இது வந்து முக்கியமான ஒரு கணக்கு. நார்மலாக என்ன செஞ்சிடும், நம்ம இப்படியே வச்சு இப்படி விட்டு இந்த கட்டாயா போயிடும். ஸோ இப்போ டட்ஸ் ஒரு சைடு இழுத்துட்டு ஒரு சைடு வந்து போயிடும். இப்போ இந்த போயிடுச்சுங்கன்னா டட்ஸ் வந்து கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது கழுத்து. கழுத்து வந்து இங்கே தான், இதுதான் கழுத்து நம்மளுக்கு. இதுதான் வந்து கழுத்து பாயிண்ட். ஓகே, இங்கேருந்து என்ன செய்யுங்க, ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இங்கேருந்து கழுத்தோட காலர் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும், 1.25 அவ்வளோதான். அதுக்கு மேலே 1.5 தான் போடக்கூடாது. ஓகே, 1.25 அவ்வளோதான் போடணும். 1 இல்லைன்னா 1.25. நான் வந்து 1 வைக்கிறேன். ஓகே, அது 1. அப்போ இது மேலே வந்து நேராக இதுக்கு மேலே ஒரு கோடு, இதுக்கு மேலே ஒரு கோடு, இதுக்கு மேலே ஒரு கோடு, இதுக்கு நேராக ஒரு கோடு. இந்த 1 இன்ச் இதுதான் காலரு. இதுதான் வந்து காலர். பேக்கில் போய் ஜாயின் பண்ணுற காலர். ஸோ இந்த நாமள எங்கே கழுத்து வரைவோம், இப்படி வரைவோம். கழுத்து வந்து இப்படி வரைவோம். இதில் வந்து இங்கேருந்து வரையணும். ஓகே, இப்படி போட்டு நீங்கள் இப்படி வரையணும். இங்கேருந்து இப்படி போட்டு இப்படி வரையணும் கழுத்து. சும்மா உங்களுக்கு என்ன கழுத்து வருதோ அதை வரைங்க. ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கு என்ன கழுத்து வருதோ அதை வரைங்க. அவ்வளோதான், முடிச்சு. ஓகே, இப்போ இந்த இடம் வந்து நேராக அப்படியே என்ன செய்யணும், நீங்கள் இப்போ எவ்வளோ நம்மளுக்கு இந்த பின்னாடி பேக்கில் நம்ம அளந்தோம். இங்கே பேக்கில் நம்ம அளந்தோம் எவ்வளோ வச்சு 2.5. அந்த 2.5 நீங்கள் நேராக வச்சு இங்கே மார்க் பண்ணிங்க. இங்கே மார்க் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கழுத்து இப்போ 2ன்னா எக்ஸ்ட்ரா கூட வச்சுங்க. ஒரு 3 இன்ச்சு வச்சுங்க. நம்ம கட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, சூட்சமம் சொல்றதா இல்லை என்னன்னா ஒரு டெக்னிக். இன்னும் கழுத்து வந்து இந்த இது வந்து பிடிச்சி நேராக நிற்கும். இந்த கழுத்து வந்து நேராக நிற்கும். இந்த பின்னாடி காலர் வந்து நேராக வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் அழகாக வேணும்னா என்ன செய்யணும், இந்த நேராக போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளுங்க. இங்கேருந்தே ஒரு 1/2 இன்ச்சு, நான் அப்புறம் அங்கே வரைஞ்சி காட்டுறேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இதை இப்படி ஜாயின் பண்ணுங்க. இப்படி தள்ளுங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு இதை இப்படி எடுத்துங்க. அவ்வளோதான். இந்த காலத்தை வைக்கும் போது இது வந்து லைக் உங்களோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிக்கும். அது வந்து பின்னாடி கழுத்தில் வந்து சாஞ்சிக்கும்.
ஓகே. ஸோ இது வந்து நீங்க இப்படியும் பண்ணலாம், நேரம் பண்ணலாம், இல்லை இப்படி வச்சும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, இது இந்த வே இல்லைன்னா இப்படி ஸ்லைடிங் ஃப்ரண்ட். ஓகேவா? ஓகேனா ஸ்னாப் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்ததுக்கு பட்டிக்கு போகிறேன். நிறைய பேர் பட்டி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பட்டி மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னுங்க. நான் பட்டி இங்கே வரைய போகிறேன். இப்போ பட்டி வரைய போகிறோம், இங்கேயே வரைய போகிறேன் பட்டியை. ஓகே, கீழே மார்ஜின் விட்டுறேன். ஓகே, இடுப்பு அளவு வேஸ்ட் வந்து 27 டிவைட் பை 4. அப்போ 20 24 6.25. ஓகே, 6.25. ஸோ என்ன செய்யுங்க, 6.25 மார்க் பண்ணுங்க. 6.25 மார்க் பண்ணிட்டு இந்த ஹைட் எவ்வளோன்னு பாருங்க. இங்கேருந்து எவ்வளோ ஹைட் இருக்கு, இங்கேருந்து உங்களுக்கு 4 இருக்கு. அந்த 4 இங்கே மார்க் பண்ணுங்க. அந்த 4 இங்கேருந்து மார்க் பண்ணுங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 2.5 இருக்கு. உங்க பேலன்ஸ் வந்து 2.5. அப்போ பட்டியோட அளவு வந்து 2.5 தான். ஓகே, பட்டியோட அளவு 2.5. ஸோ இங்கேருந்து 2.5 வச்சு மார்க் ஒரு பாயிண்ட் வச்சு இங்க நேராக ஒரு கோடு போடுங்க. அவ்வளோதான். இந்த 2.5க்கு கோடு இப்படி போடணும், இப்படி போடக்கூடாது. ஏன், இங்கேருந்து ஒரு பாயிண்ட் வச்சு இப்படி போடுங்க 2.5. ஓகே, ஸோ இங்க 2.5னா இங்க வந்து எவ்வளவு வரணும், 3. ஓகே, கரெக்ட். இங்க ஹைட் எவ்வளவு கிடைச்சிச்சு நம்மளுக்கு, 2.5. அதுல பிளஸ் ஆஃப் பண்ணுங்க, அதுதான் இங்க வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு 3. இங்க எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து, ஸோ இப்போ இந்த சைடு வந்து உங்களுக்கு 3. இங்க எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து பிளஸ் ஆஃப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க 3. ஸோ இப்போ இங்க 3ல இருந்து இது வந்து எவ்வளவு, 3.5. இங்க இருந்து கீழே வந்து நீங்க 3.5 இறக்கணும். இங்க இருந்து 3.5 ஒரு குத்து மதிப்பா இருக்குங்க, ரொம்ப கீழே இருக்காதுங்க, குத்து மதிப்பா இருக்குங்க. 3.5 அவ்வளவுதான். ஓகே, இங்க 3.5 இங்க வருது. அடுத்தது இங்க இருந்து 4 3/4 வரணும். இங்க இருந்து மேல 4 3/4 வரணும். எவ்வளவு தூரம் போதோ போங்க, இங்க வரைக்கும் வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்பயே அந்த சைடு போயிடுச்சு. ஆமா, ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து 4.5 இல்ல 4 3/4 தான். 4.1 4.5 4.5 ஒரு 1. ஸோ இங்க இருந்து இங்க 4.5 ஒரு 1 வரணும். ஸோ இங்க இருக்கணும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சேரங்க இருக்கு. இப்ப என்ன செய்யணும், இவ்வளவு சேரங்க போகக்கூடாது. ஸோ இது பாருங்க, இது இவ்வளோ சேரங்க போகக்கூடாது. ஓகே, இவ்வளவு சேரங்க இருக்கக்கூடாது. ஓகே, அப்ப என்ன செய்யணும், நீங்க வந்து இந்த சைட்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளுங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட். 1/4 இன்ச்சு தள்ளுங்க. தள்ளி இது இப்படி கொண்டு வாங்க. இப்ப இங்க 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தள்ளிட்டீங்களா, அப்ப என்ன செய்யுங்க, இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு வெளியே தள்ளுங்க. தள்ளி இது இப்படி கொண்டு வந்தாங்க. அப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு பட்டி வந்து கரெக்டா கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப இது வந்து இப்படி, அவ்வளவுதான். இப்படி போயிட்டு இவ்வளவு. ஓகே, கை நீளம் 11. கீழே வந்து கீழே சீம் அலவன்ஸ், கை நீளம் வந்து 11. கை நீளம் 11. இது லென்த். ஓகே, ஸ்லீவ் ரவுண்ட் 1. இது ஸ்லீவ் ரவுண்ட் 1, இது ஸ்லீவ் ரவுண்ட் 2. ஓகே, ஸ்லீவ் ரவுண்ட் 1 வந்து 9. அப்ப 4.5. ஓகே, 4.5. ஏன்னா 9 டிவைட் 2. ஸ்லீவ் ரவுண்ட் 2 வந்து 13. 13 டிவைட் 2 பண்ணுமா 6. ஸோ இங்க நான் ஒரு 6 மார்க் பண்ணிக்கிறேன். 6 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ல நான் இந்த ரவுண்டு போட்டு சொன்னல, பேக்ல ஹார்ம் மூல எவ்வளோன்னு பார்த்து ஒரு கணக்கு போட சொன்னேன். இது 7.5. இந்த 7.5 மைனஸ் ஆஃப் பண்ணுங்க, அப்ப 7 கிடைக்கும். 7.5 மைனஸ் ஆஃப் பண்ணா 7 கிடைக்கும். அந்த 7 தான் நீங்க இந்த கிராஸா போயிட்டு இந்த லைன்ல போய் டச் ஆகணும். இங்க டச் ஆகணும் இந்த 7. அப்பதான் உங்களுக்கு கை வந்து கரெக்டா வரும். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் வருது. ஆனா நீங்க 3 வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
மூன்றை வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நான் மூன்றை வைக்கிறேன். ஏன் நான் மூன்றை வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ மூன்றை வச்ச 7 ஒட்டிங்க அது இங்கே வருது, கொஞ்சம் குறையும், இன்னும் டைட் ஆகும். ஓகே, நான் ஏன் மூன்றை வைக்கிறேன்? ஓகே, ஏன் மூன்றை வைக்கிறேன்னா மறுபடியும் பேக் டு இந்த அளவு. இந்த மூன்றை வைக்கிறனால இந்த மூன்றை தான் நீங்க வந்து இந்த மூன்றையை தான் நீங்க இங்க இறக்கணும். நீங்க இறக்கணும். இது மூன்றை. புரியுதா? இந்த மூன்றை இங்க வரணும். இப்ப இந்த கை இப்படி வந்துடும். இது எவ்வளவு உங்களுக்கு? 7. இப்ப என்ன செய்யணும்? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஜாயின். இது 7. என்ன செய்யணும்? டிவைட் பை 3. 7 என்ன செய்யணும்? டிவைட் பை 3. அப்ப 2 2/4 ஒரு ஊன் வரும். 2/4 ஒரு ஊன். அப்ப இங்கேருந்து 2/4 ஒரு ஊனு, இங்கேருந்து 2/4 ஒரு ஊனு, இப்படி வரும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்குங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி இதை அப்படியே கொண்டு போயிட்டு இதில் கொண்டு போய் சேர்த்து இதை இப்படியே போயிட்டு இதில் முடிச்சிருங்க. இந்த 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி இப்படியே கொண்டு இதில் போய் சேர்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 இன்ச்சு, இங்க ஒரு 1 இன்ச்சு வச்சு இதை கொண்டு வந்து அப்படியே கொண்டு இதை டச் பண்ணாம அப்படியே கொண்டு வந்து இதுல முடிச்சிருங்க. கையோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நம்மள இதோட சீம் அலவன்ஸ் தான் போட்டு நம்ம வெட்ட போறோம். ஏன்னா நம்ம இது வந்து பேக், இந்த கோடு இருக்குல்ல, இது பேக். இப்ப நம்ம இனிமேல் ஃப்ரண்ட் வரைக்கும் போறோம். ஃப்ரண்ட் வரைக்கும் முதல்ல சீம் அலவன்ஸ் போட்டுருங்க. சீம் அலவன்ஸ் போட்டுட்டு வெட்டிடுங்க. ஓகே, உங்ககிட்ட வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்ப இத கட் பண்ணுங்க. நான் அப்புறம் நைட்ல என்ன செய்றேன், நான் இது முடிச்சுட்டு, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணி நான் போடுறேன். இன்னைக்கே போடுறேன். ஃபுல் வீடியோ போடுறேன், யூடியூப்ல போடுறேன். போய் பாக்குறவங்க யூடியூப்ல இருந்து பாருங்க. ஓகே, போட்டுட்டுனா இப்ப என்ன செய்யணும்? இங்க ஒரு மார்க் இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட சீம் அலவன்ஸோட மார்க். இங்க இருக்கு சீம் அலவன்ஸோட மார்க். இங்க இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இங்க இருந்து என்ன செய்யணும்? ஒரு இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் போடுங்க. இந்த சீம் அலவன்ஸ் தாண்டி 1 இன்ச்சு தள்ளி போடுங்க. ஸோ நான் செய்யறேன், இப்போ வச்சு இந்த மார்க்கையும் இதையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த சீம் அலவன்ஸையும் இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணா அதையும் ஜாயின் பண்ணுங்க. இது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, கோணிக்கிட்டு வந்தாலும் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. போட்டுட்டு என்ன செய்யுங்க, இதை அப்படியே கொண்டு வந்து வரீங்க. நான் ஒன்றும் இதான் ஈஸி மெத்தட், பயங்கர ஈஸி மெத்தட். ஸோ இப்போ என்ன செய்யுங்க, இதை இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டு இதை அப்படியே கொண்டு வந்து வெட்டுங்க. இங்கேருந்து 1 இன்ச்சு விட்டு இதை அப்படியே கொண்டு வந்து வெட்டுங்க. வச்சுருங்கன்னா இது ஃப்ரண்ட், அது பேக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட் டீப்னஸ் எடுத்தாச்சு நம்ம வந்து டீப். அவ்வளோதான். கரெக்ட். முடிஞ்சா அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில்
இந்த சாரி ப்ளவுஸ் கட்டிங் முறையை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுவேன். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய புலனம் நம்பர் மேலே இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு நேரடியாக வந்து புலனம் பண்ணால் கூட நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.